பிஎஸ்பி மாநிலத்தவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இதுக்கு யார் காரணம்? நிறைய தரப்புகளில் அரசியல் பின்னணியா இல்லை பழிக்கு பழியா? இல்லை, இது காவல்துறை முழு பூசணிங்க சோத்தில் மறைக்கிறாங்க, கதையை மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆற்காடு சுரேஷுக்கும் இந்த படுகொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் பகை இல்லையே, முரண் இல்லையே. இல்லை, போலீஸ் தரப்பில் சரண்டர்னு சொல்லப்படுது. நாங்கள் தான் பிடிச்சோம்ல சொல்கிறோம். போலீஸ் எப்போ சரண்டர் ஆனாங்கன்னு சொல்லுவாங்க, எப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்களா? இல்லை, போலீஸ் என்றைக்குமே சொல்ல மாட்டான் சரண்டர் ஆனாங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனால் சரண்டர் தானே அது. இவரை சுற்றி என்ன அரசியல் இதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதாரண நினைக்க பார்க்காதீங்க. ஓகே. இப்போ ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் போனாலும் அவங்களை சுற்றி அந்த வடச்சென்னையில் ஒரு கூட்டம் நிற்கும். அதை மீறி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு கூட்டம் நிற்கிது. அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது. அப்போ திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் திமுகன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த கொலையில் நிச்சயம் அரசியல் பகை இருக்கு. இப்போ அரசியல் இது இல்லாமல் வேற எந்த காரணமும் கிடையாது இல்லைன்ற நான் கேங்கான்னு சொல்கிறதெல்லாம் பொய். ஆருத்ரா கதை, இந்த ஆற்காடு சுரேஷ் கதை, இதெல்லாம் கதைன்றேன். அந்த கன்வென்ஷன் ஸ்டேட்மெண்ட் போது சக்தி போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டுருந்தீங்க. இல்லை, அதே மாதிரி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அரசியல். அதை தான் நான் சொல்கிறேன் சக்தி. இல்லை, இப்போ நீங்கள் அரசியல் நான் அதுதான் சொல்கிறேன் சக்தி. நீங்களும் நானே போய் அங்கே உட்காரல. திமுக ஆதரவு ஊடகங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது திமுகவை தான் நீங்கள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் நான். அப்படி தானே பார்த்துட்டு. அப்போ திமுக ஆதரவு ஊடகம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து விடுது. நான் கேட்குறேன், ஆற்காடு சுரேஷ் ஆகும்போது இதே திமுக ஊடகங்கள் இந்த சம்பவத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கை இருக்குன்னு சொல்லலை இல்லை? வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பிஎஸ்பி மாநிலத்தவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இதுக்கு யார் காரணம்? நிறைய தரப்புகளில் அரசியல் பின்னணியா இல்லை பழிக்கு பழியா? இல்லை, இது காவல்துறை முழு பூசணிங்க சோத்தில் மறைக்கிறாங்க, கதையை மறைச்சிட்டு இருக்காங்க. இது வன்மையான கண்டனங்களாக தான் நான் பதிவு வைக்கணும். ஏன்னு சொன்னால், ஆற்காடு சுரேஷ் ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்றதுக்கு அது ஏற்கனவே ஒரு தனி ஜேபிஎன் என்ற ஜெயபாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஏற்பட்ட ஒரு மோதல். அது அந்த மோதல் தான் அந்த கொலை வரலையும் போகுது. அந்த விஷயம் ரெண்டு பேருமே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜெயபாலும் எங்கிட்ட சொல்லியிருக்காப்புல, ஆற்காடு சுரேஷும் எங்கிட்டே சொல்லியிருக்காப்புல. வேறு யாரும் சாட்சியும் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க. அது என்ன மோதல்ன்றது முதல் மட்டும் நமக்கு தெரியும். அதனால தான் அந்த கொலை வரலையும் போயிடுச்சு அது. ஆனால் ஜெயபால் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி. சிறையில் இருந்துட்டு 2019 அதிமுக ஆட்சியில் தான் நன்னடத்தை விதியின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்படுறாரு. அவர் 60 வயசு இருக்கும். ஒரு சீனியர் மோஸ்ட் அவர். அதாவது வெள்ளரவி, வீரமணிக்கெல்லாம் சீனியர் அவர். யார்? ஜெயபால். அப்போது ஒரு 14 வருஷம் சிறையில் இருந்துட்டாப்புல. வெளியே சரி அப்படியே ஒதுங்கலான்னு சொல்லி அரக்கோணத்தில் போய் தங்கியிருந்தேன். அரக்கோணத்தில் தான் நம்ம ஆற்காடு சுரேஷன் தங்கியிருந்தாப்புல. அங்கே ஒரு பிரச்சனை, அந்த பசங்களுக்கு மத்தியில் ஏதோ வாய் விட்டதாகவும் அது சம்மந்தமாக ஜெயபால் என்னடா அண்ணனை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்கணும் போது அப்படி இப்படின்னு போது அவன் தண்ணி அடிச்சுட்டா ஒரு மாதிரி பேச வைப்பல ஆற்காடு சுரேஷ். அந்த மாதிரி பேசி அது கடைசியாக கொலவெறியோடு போய் முடிஞ்ச காரணம் அதுதான், வேறு எதுவுமே இல்லை. அதாவது ஆற்காடு சுரேஷுக்கும் ஜெயபாலுக்கும் ஏற்பட்ட ஒரு பகை முரண் தான் அது கொலையாக. அந்த கொலை நடந்த அடுத்த 1 hour 2 hourலேயே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆதரவு ஊடகங்கள் பேர் சொல்லுங்க, ஆதரவு ஊடகங்கள் அதில் என்ன சொன்னாங்க, ஒரு ஆர்டிக்கல் போடுறாங்க. இது ஆருத்ரா சம்பந்தமாக ஆற்காடு சுரேஷ் ஆருத்ராவுக்கு சாதகமாகவும் இவர் ஆம்ஸ்ட்ராங் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. அதில் 2 பேருக்கு பகை இருந்தது. அந்த பகையின் எதிர்வொலியாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார். அந்த சுரேஷுக்கு பழி வாங்கிறது தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார்னு திமுக ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்டது. அதை தான் இன்றைக்கி திமுக ஐடிவிங்க அதே வச்சு மாவை வச்சு அரைச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா. ஆற்காடு சுரேஷுக்கும் இந்த படுகொலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் பகை இல்லையே, முரண் இல்லையே. அதுவும் அப்படியே, அதாவது அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொலைவெறி பகை இல்லையே. இல்லை, கொலைவெறி பகை அப்படின்னா இப்போ நார்மல் எப்படி இது மீன் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் இருக்கீங்க சக்தி, இப்போ உங்கள்கிட்ட கோபம் வேண்டாம், அவங்ககிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு போகிறது வேண்டாம். கொலை வெறி விடவே கூடாது அப்படின்றது வெறி வேறு. அப்போது ஆம்ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் உள்ள நபராக இருந்ததுன்னா அப்போ இன்னொரு ஃபீல்டில் உள்ள நபரை எதிர்ப்பாங்க. இப்போ ஒரு ரவுடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சரி, அப்படியே இப்போ நியூஸ் கட்டமைக்கப்பட்டதாங்க, கட்டமைக்கப்பட்டதுக்கு தேவை என்ன இருக்குது? அரசியல் பின்னணி இருக்குதான் இப்படி கட்டமைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது.
என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்க என்னென்னவோ கதை விடுறாங்க. அதாவது ஆம்ஸ்டாங் கூட வந்து தென்னின்ற தென்னரசு இருந்தார், அவர் மாவட்ட செயலாளர் இருந்தார். அவருடைய கொலையை வந்து ஆற்காடு சுரேஷ் தான் செஞ்சார். ஆற்காடு சுரேஷ் செஞ்சதுனால ஆற்காடு சுரேஷை வந்து தென்னுடைய தென் என்கிற தென்னரசுடைய தம்பி பாம் சரவணன் தான் வந்து கொலை பண்ணது. அந்த கொலைக்கு வெறியாக தான் வந்து இவர் ஆம்ஸ்டாங்கை வந்து ஏன்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் கட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்தவர் தென்னின்ற தென்னரசு. அவரை கொன்னது வந்து இந்த கோஷ்டி, இது ஆற்காடு சுரேஷ் கோஷ்டி. அதனால் வந்து ஆற்காடு சுரேஷ் அவங்க தம்பி வந்து பாம் சரவணன் வந்து கொண்டாப்புல. அப்போது ஜெயபாலையும் கைது பண்ணிங்க, அவர் தானே ஏவன கேஸ்ட்டு. அவங்க ஜெயபாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கு தானே பகை முரண் இருந்து ஒரு கொலை வெறியாக முடிஞ்சுது. அப்போ அதுதானே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் போட்டிங்கள. இல்லை இப்போ இடையில வந்து ஒரு காலேஜ் பிரச்சனையில் வந்து ஆம்ஸ்டாங் வந்து ஜெயிலுக்கு போயிருந்தான், அவர் மேலே வழக்கில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது அதாவது சென்னை லா காலேஜ் இங்கே இருந்தது. அப்போ லா காலேஜுக்குள்ளே சாதிய மோதல்கள் உருவாச்சு. அந்த சாதிய மோதல்கள் உருவாக்கும் போது அப்போ வந்து எதிர்த்தரப்பு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆம்ஸ்டாங் கைது பண்ணாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஆனால் ஆம்ஸ்டாங் அது வந்து ஆத்திரப்படாமல் ஒன்றும் பண்ணால் சுமூகமாக வந்து கையாண்டு அது அந்த வழக்குலேருந்து விடுதலையாக வாங்கினார். அந்த வழக்கு இருக்குது, அதுவும் வந்து அவரை கைது பண்ணி தான் வாங்கணும் போது அப்போ போலீஸ் அவர் மீது வழக்கு போட்டது உண்மைதான். பட் அதுக்கு கூட ஆம்ஸ்டாங்க்கு நேரடியான தொடர்பு இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையிலும் அவருடைய சமூக மக்களுக்கு வந்து நல்லா வந்து கல்வி, அதுவும் குறிப்பாக வந்து சட்டம் பயின்று இருக்கணும். நீ எந்த டிகிரி வேணாலும் முடியும், ஆனால் சட்டம் தெரிஞ்சு வச்சுக்கோ. சட்டம் தெரிஞ்சு வச்சுக்கணும் படிச்சுட்டேன்னு சொன்னால் இன்னும் அது உனக்கும் சரி உன்னுடைய சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது ஆம்ஸ்டாங்குடைய திட்டம். அதனால தான் யார் வந்தாலும் சரி, ஒரு கொலை பண்ணோம் இல்லை கொலை கேஸில் மாட்டிக்கிட்டேன் வக்கீலுக்கு காசு கொடுக்கிட்டுன்னா கொடுக்க மாட்டாரான். அதே நேரத்தில் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்போது போய் நீ எல்எல்பி படி நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி கட்டுவாப்பில்லையா. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து வழக்கறிஞராக வந்து குறைஞ்சு 500 பேர்கிட்ட வழக்கறிஞர் ஆக்கியிருக்காரு அவர் செலவு. இல்லை சார், இந்த அதாவது இந்த படுகொலை செய்யப்பட்ட பிறகு டோட்டலாக உடனே வந்து ஒரு 8 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. இப்போ திருமாவளவன் சார் அப்போ சொல்லிட்டாரு இது அந்த 8 பேர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு. அப்போ அப்போ வேற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கொலை நடக்குது, ஒரு ரவுடி பையன் இன்னொரு ரவுடி பையனை கொலை பண்ணிட்டாங்க, உடனே வந்து என்ன பண்ணுவோம், ஓடிடுவாங்க, தலைமறைவு ஆகிடுவாங்க. ஏன்னா போலீஸ் கோபமாக இருக்கும். என் லிமிட்டுக்குள்ளே நீ பண்ணி அவனை கையை ஓடி காலை ஓடி இல்லை பொய் கேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேஸ் போடும் இல்லை வீட்டில் உள்ளவங்களை தொந்தரவு பண்ணும் எல்லாம் பண்ணணும்னா ஓடிடுவானுங்க. எங்கன்னா ஓடிட்டு 2 நாள் கழித்து எதுனா ஒரு நீதிமன்றம், அது சென்னையில் பண்ணிட்டானுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு, திருச்சி தஞ்சாவூரில் போய் சரண்டர் ஆவானுங்க. அந்த தஞ்சாவூரில் பண்ணிட்டா சென்னையில் வந்து சரண்டர் ஆவாங்க. அதுவும் நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆகும், போலீஸ்கிட்ட சரண்டே ஆக மாட்டாங்க. அப்படி போலீஸில் சரண்டர் ஆகக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க. அது யாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்க நபர் இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு இன்ஸ்பெக்டர் நல்லா பழகன்னு வைங்களேன். அப்போ ஒரு கொலை நடந்துச்சு, அப்போ எங்கிட்ட வந்து சொல்கிறாங்களே உனக்கு தான் இன்ஸ்பெக்டர் தெரியல, எப்படியாவது எங்களை சரண்டர் பண்ணி விடுங்க அப்படின்னா, அப்போ நான் போய் இன்ஸ்பெக்டர் பேசி சார் பசங்களை அடிக்காதீங்க, சரண்டர் ஆகிறாங்க கூப்பிட்டு வரேன், நீங்கள் கைது பண்ண மாதிரி சரண்டர் ஆனவே கைது பண்ண மாதிரி காட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சரி. அது கூட உடனே நடக்காது, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னு சொன்னால் உடனேன்னும்போது அந்த கோபம் வெறி பயங்கரமாக இருக்கும். அதனால் எது வேணால் கையை உடைக்கலாம் காலை உடைக்கலாம், என்கவுண்டர் கூட நடக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு, உடனே நடக்காது. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் 7 மணி 6:45 மணிக்கு கொலை நடக்குது. 8 மணிக்கெல்லாம் வந்து 8 பேர் போய் சரண்டர் ஆகிடுறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான் நான் டிரைவர் சார், ஆட்டோ ஓட்டு பண்ணேன் சார் உங்களை கூப்பிட்டுன்னா. இன்னொருத்தன் வந்து நான் தான் அங்கே இருந்துட்டு வந்துட்டார் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரூட்டு கொடுத்தேன். இந்த 6 பேர் கொலை பண்ணது எப்படி? இல்லை போலீஸ் தரப்பில் சரண்டர்னு சொல்லப்படுது, நாங்கள் தான் பிடிச்சோம்ல சொல்கிறோம். போலீஸ் எப்போ வந்து சரண்டர் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க, எப்போ சொல்லியிருக்கான்? இப்போ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்களா? இல்லை போலீஸ் என்றைக்குமே சொல்ல மாட்டான் சரண்டர் ஆனாங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனால் சரண்டர் தானே அது, சாதாரணமான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. கைது பண்ணுறான் உடனே அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இவரை சுற்றி என்ன அரசியல் இதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் இருக்காது? இவர் கூட திராவிட அரசியல் எதிர்த்துட்டு தான் வராது. ஓகே, இப்போ சீமானை எதிர்க்காது, பாஜக எதிர்க்குதுன்னா அது திமுகவுக்கு பாதிப்பு வராது. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆளுமை எதிர்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு வருமா வராதா திமுகவுக்கு? சொல்லுங்கள் சக்தி, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீங்க. ஓகே, இப்போ 2வது அங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் போனாலும் அவங்களை சுற்றி அந்த வடசென்னையில் ஒரு கூட்டம் நிற்கும். அதை மீறி ஆம்ஸ்டாங்க்கு ஒரு கூட்டம் நிற்கிது. அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது. முதல்வருடைய தொகுதி, அந்த தொகுதியிலே வந்து இன்னொருத்தன் வந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்கானே, எந்த வாக்குகள் நமக்கு வருதோ அந்த வாக்குகளுக்கு உரிமையாளனா இன்னொருத்தன் ஆளுமை செலுத்துறானே. நாளைக்கு இது வளர்ந்ததுன்னு சொன்னால் இந்த ஆளுமை வந்து அப்படியே மாறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் திமுகன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த கொலையில் நிச்சயம் அரசியல் பகை இருக்குது. அரசியல் பகை இல்லாமல் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை.
இப்போ அரசியல் இது இல்லாமல் வேற எந்த காரணமும் கிடையாது. இல்லைன்ற நான் கேங்கான்னு சொல்றதெல்லாம் போய் இந்த ஆருத்ரா கதை, இந்த ஆற்காடு சுரேஷ் கதை, இதெல்லாம் வந்து கதைன்றேன் நான். அப்படி இருந்ததுன்னா ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷமே ஆம்ஸ்ட்ராங் இதில் சம்பந்தம்னு சொல்லி ஊடகங்களில் செய்தி வந்துடும். இல்லை சார், ஒரு லைனப்பாக ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்களே எப்படின்னா, ஆற்காடு சுரேஷ் வந்து கொல்லப்பட்ட அடுத்த நாளே நாங்கள் பிளான் பண்ணோம், ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் தான் நாங்கள் திட்டமிட்டு இந்த விஷயத்த பண்ண ஆரம்பித்தோம், இது பழிக்கு பழி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி சக்தி, ஆனால் நான் கேட்குறேன், அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் போது சக்தி போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டுருந்தீங்களா? இல்லை அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா அரசியல்? அதை தான் நான் சொல்கிறேன் சக்தி. இல்லை இப்போ நீங்கள் அரசியல், நான் அதுதான் சொல்கிறேன் சக்தி. நீங்களும் நானே போய் அங்கே உட்காரல, ஊடகங்களில் வந்த செய்தி, அதாவது ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பழி தீர்த்தோம், ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அன்று நாங்கள் அவரை கொன்றோம், அவருடைய தம்பி வாக்குமூலம், இதுதான் நம்ம பார்க்குறோம். இது போலீஸ் கூட இப்படி சொன்னதான் சொல்லலை, ஊடகங்களில் வந்த செய்தி. இந்த ஊடகங்களில் திமுக ஆதரவு ஊடகங்கள் தான் இந்த செய்திகளை கசிய விடுறாங்க. இல்லை இப்போ நீங்கள் அரசியல் டோட்டலாகவே வந்து திமுக ஆதரவு ஊடகங்கள் சொல்கிறீங்க, அப்படிங்கும்போது திமுகவை தான் நீங்கள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் நான். அப்படி தானே பார்த்துட்டு அப்போ திமுக ஆதரவு ஊடகம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து விடுது. நான் கேட்குறேன், ஆற்காடு சுரேஷ் கேளுங்க, ஆற்காடு சுரேஷ் ஆகும்போது இதே திமுக ஊடகங்கள் இந்த சம்பவத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கை இருக்குன்னு சொல்லலை. இல்லை, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட உடனே அரசியல் பகை அப்படின்ற ஒரு வெளியே வந்த உடனே இப்போ இது மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை தூக்கிட்டு வந்து ஏன் போடுறீங்கன்றேன். இன்னைக்கு வந்து ஆருத்ரா விஷயம் எப்படி வெளியே வந்தது, ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பகைன்னு சொல்லி எப்படி வெளியே வருது? என்னுடைய பார்வையில் அப்போ அதுக்கு தகுந்த நபர்கள் யார்? இவங்க தான். அதுவும் எப்படி சார், நான் ஒரு 8 மணிக்கு கொலை பண்ணிவிடுவேன் சார், சினிமாவில் நடக்கும், சினிமாவில் 8 மணிக்கு கொலை பண்ணுவேன் சார், 8:30 மணிக்கு நான் வரேன், வந்துட்டு நான் சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதை நடந்தது. இப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியோட இப்போ தான் அந்த அவர் பேசின வீடியோ எல்லாமே வந்து ஷேர் ஆகுது. இதே முதல்ல இப்போ எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட தான் 1000 விஷயங்கள் பேசுகிறோம், எல்லாத்தையும் பார்க்குறாங்களா? ஒரே ஒரு நடிகைக்கு குழந்தை பிறந்துச்சு, நடிகை கர்ப்பமாயிடுச்சின்னு சொல்லி செய்தி போட்டால் சார், அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு நியூஸ் பிடிக்கும் சார், அது அவங்களோட விருப்பம். பிடிக்குது இல்லையா? பிடிக்குது. அதே மாதிரி வந்து உண்மையான நேர்மையான அறத்தின் அடிப்படையில் வந்து எவ்வளோ கருத்துக்கள் வெளியிட்டாலும் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. இன்னைக்கு இறந்துட்டாருன்றது தான் அந்த வீடியோக்கள் ஹைலைட் ஆகிருக்கு. இல்லைன்னு சொன்னால் அது கூட ஆகியிருக்காது இல்லையா? நீங்கள் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்திருக்கப்பல என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்துக்காக அறிக்கை விட்டார், இந்த விஷயத்துக்காக அறிக்கை வந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஆம்ஸ்ட்ராங் இல்லை, பார்த்துருக்கேன், பண்ண மாட்டாங்க. நான் அதை கேட்டே இருக்கேன், இப்படி உட்காந்து தனியாக கேட்டிருக்கேன். அறிக்கை எதுவும் விட முடியாது. எதுக்கு வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளும் இந்த சென்னையில் தான் இருக்கோம், இந்த ஃபீல்ட்லேயே 30 வருஷமாக இருக்கும், அவரை போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன்றாங்க. அப்படி பண்ணுற நபராக இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தகவல் வரும். என்னன்னு சொன்னால், அவெல்லாம் பயங்கர காசமாக எப்படிடா அவன் இந்த விஷயத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ண, அந்த விஷயத்துக்கு ஃபோன் பண்ண, ரவுடி பசங்களும் சொல்லுவாங்க, மற்றவங்களும் சொல்லுவாங்க, எனக்கு பல தரப்பட்ட நபர்கள் பழக்கம்னு வைங்க, எல்லாருமே தகவல் எனக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஒரு தகவலே வரல. ஆனால் அவன் இறந்த உடனே ரவுடி பையன் தான், கட்ட பஞ்சாயத்து பண்ணார் தான், அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா தான் இந்த திமுக ஐடிவிங்க முந்தி அடித்துட்டு அவரை ஒரு குற்ற பரம்பரை மாதிரி காட்டும்போது தான் இவனுங்களை ஏறி அடிக்கணும்னு தோணுது எனக்குன்றேன். அப்போ இவனுங்க தான் அது காரணம்ன்றது கூட என்ன தோணுது. இல்லை, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, காரணம் இல்லை, திமுக தான் சொல்கிறீங்க. நான் திமுக வந்து இவ்வளோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு எதுக்கு வந்து முந்திக்கிட்டு ஆருத்ரா விஷயத்தையும் வந்து எப்போ இறந்து சார், எந்த விஷயம் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாகணும், அப்படி தான் நான் பார்க்க முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே எதிர்த்து பேசலாம், இப்போ திமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் கேட்குறேன். சக்தி ஆருத்ரா விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங் தொடர்பு தானே, அவருக்கும் இவருக்கும் பகை தானே இப்போ சொல்கிறீங்க இல்லையா? அது உண்மையாக இருந்தால் அவருக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? சரி, பாதுகாப்பு கொடுக்கல, அவர் அந்த வழக்கில் சேர்த்து கைது பண்ணியிருந்த இல்லாமல் இருந்த யாருடைய பொறுப்பு? உளவுத்துறையிலேருந்து அவங்களுக்கு தான் அவர் அலாட் பண்ணதா ஒரு சொல்லப்படுது, நியூஸ் சொல்லப்படுது. அலாட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா சக்திக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அவருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னா நான் ரஹீம் வந்து சக்தி உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குன்னு அலாட் பண்ணலாம். அதுவே ரஹீமுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னா சக்தி வந்து பாய் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு அலாட் பண்ணலாம். ஒரு காவல்துறை சக்தியோ ரஹீமையோ அலாட் பண்ணக்கூடாது. சக்தியை ரஹீமை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை கிட்ட இருக்கு. காவல்துறை பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, நான் அலாட் பண்ணாங்கன்னா அலாட் பண்ணுன்றதுக்கு காவல்துறை என்ன? நீங்க அப்போ நான் என்ன சொல்றேன், போலீஸ் அலாட் பண்ணிச்சு அவர் ஜாகிரதையே இல்லை நாங்கள் என்ன பண்றதுன்னு சொன்னா, சரி நீங்க அலாட் பண்ணீங்க, நான் 2 துப்பாக்கி வாங்கிக்கிறேன், 4 கத்தி வச்சுக்கிட்டு 10 பசங்களை வச்சு காவல்துறை அப்படி மீன் பண்ண வரல. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வர்ற வீடியோஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்குமே அவர் எப்பயுமே கூட ஒரு 4-5 பேர் கூட தான் இருக்காரு, அதாவது சேஃப்டி ஜோன் தான் இருக்காரு. அப்படி கூட நினைச்சிருக்கலாம்.
ஆனால் எந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. இல்லை எந்த நேரத்துலையுமே அப்படி இருக்க முடியாது. ஆனால் காவல்துறை பிஎஸ்ஓ இருந்துன்னா எப்பவுமே துப்பாக்கி இந்த இப்போ ரெண்டாவது வந்து இப்போ ரவுடி பசங்களை பொறுத்தவரைக்கும் போலீஸ்காரன் ஒருத்தர் இருந்தால் கிட்ட வர மாட்டாங்க. யாருக்கு போடுறீங்களேங்க? அண்ணாமலைக்கு எடுத்துங்க, பிஜேபி தலைவர். அவருக்கு வந்து ஒரு டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டரு, 8 சப் இன்ஸ்பெக்டரு, 28 கான்ஸ்டபிள் போடுறீங்களா இல்லையா? ஏன் போடுறீங்க? அவருக்கு ஏற்கனவே மத்திய அரசு ரிசர்வ் பிரிவு ஒன்று கொடுத்துருக்கா இல்லையா? நீங்கள் ஏன் போடுறீங்க? மத்திய அரசில் பாஜக ஆட்சி, அண்ணாமலை மேலே ஒரு தூசு விழுந்தால் கூட நம்ம ஆட்சிக்கு கவுந்துரும், அந்த பயம் தானே. அப்படி இருக்கும்போது அதில் வந்து 1% நீங்கள் ஆம்சாங் விஷயத்தில் ஏங்க பணிவு பண்ணல, காட்டல நீங்கள்? நான் கேட்குறேன். இப்போ இது அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பாக இருக்குமா? எங்கெங்க நம்ம மக்கள் அடுத்த தேர்தலில் அடுத்த நாளே மறந்தக்கூடிய மக்கள் தானேங்க இங்கே தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம். ஆனால் விக்கிரவாண்டியில் எல்லாரும் காசு வாங்கிட்டு தானே இருக்காங்க. வீட்டுக்கு ஓட்டுக்கு 2000 3000 வாங்குறாங்க. வாங்குறவங்க என்ன பண்ண ஓட்டு போட போகிறாங்க. நாங்கள் பாருங்கள், இந்த ஆளுங்கட்சிக்கு அதாவது திமுகவுக்கு மக்கள் மீண்டும் கொடுத்த அங்கீகாரம்னு சொல்லி இந்த மாதிரி ஊடகங்களை உட்காந்து திமுக ஆதரவு பேசுவானுங்க. ஆனால் இது ஒரு காலம் இருக்குது. நிச்சயம் காலங்கள் மாறும்போது நிச்சயமாக வந்து நிலைகளெல்லாம் மாறும். அப்போது வந்து இதெல்லாம் உணரும் திமுக. இன்றைக்கி பாருங்கள், அந்த ஆம்ஸ்டாங்கின்ற ஒரு ஆளுமை அந்த குளத்தூர் தொகுதியில் மட்டும் இருக்கக்கூடாது மட்டும் திமுகவுடைய திட்டம் இல்லை. அவருடைய சமாதி கூட அங்கே இருக்கக்கூடாதுன்றது தான் திமுகவுடைய திட்டம். அவருடைய இடம், அவர் அங்கே சமாதி வைக்கிறதுக்கு நேற்று நீதிமன்றத்தில் தமிழக அரசு அவ்வளோ மெனக்கட்டு கடுமையான அதுக்கு அவர் இடத்துல வைக்கிறது தான் கேட்டும்போது இப்போ அத்ரா சம்பவத்தை மென்ஷன் பண்ணி சொன்னாங்கல்ல. அதாவது இப்போ ஒரு பெரும் மக்களால் வந்து ஒரு மதிக்கப்பட்ட தலைவர், ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் அந்த இடத்துல இப்போது பண்ணுறதுக்கான இது இல்லைன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் திருவள்ளுவர் செல் பண்ணாங்க. சரி, அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச்சில் வந்து கருணாநிதி சமாதி வச்சிங்க, அது மட்டும் நல்லா இருக்குது. அதுவும் மக்கள் கூடுற இடம் தானே. அங்கே மட்டும் வந்து கொடுக்கலன்னு சொல்லி அழுதீங்க, ஒப்பாரி வச்சிங்க. அன்றைக்கி நீங்கள் அழுகும்போது எங்களுக்கும் அழுக வந்தது இல்லை. இப்போது கலைஞர் வந்து செத்துட்டாரா அப்படின்னு யாரும் கேட்கல. செத்துட்டாருங்களா? ஆமாம் சார், அவர் எப்போங்க செத்தாருன்னு ஆம்ஸ்டாங் அப்படி என்னங்க சொல்கிறீங்க? இப்படி தான் கேட்டோம். ஏன்னு சொன்னால் இது படுகொலை. கலைஞர் இறந்தப்ப அவர் ஏற்கனவே வந்து வயது முதிராமல் இறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஆம்ஸ்டாங் இறந்தப்ப அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது ஒரே பரபரப்பாக இருக்குது, இது எப்படி நடந்தது, என்ன காரணம். அரசுகிட்ட சக்தி அரசுகிட்ட நிலம் ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்கல அவரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எப்படி இவங்க அண்ணா இது கலைஞர் சமாதியை போய் அண்ணா சமாதி பக்கத்தில் வேணும்னு அரசுக்கிட்ட தான் நிலம் ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்டு, புரியுதுங்களா? அதேமாரி வந்து ஆம்ஸ்டாங் போய் எங்களுக்கு அரசு நிலம் ஒதுக்கி கொடுங்க, அவர் அடக்கம் பண்ணணும்னு கேட்கலையே. எங்கள் இடத்துல நாங்களே வச்சிக்க போகிறோம் அப்படின்னா வைக்கக்கூடாது, காவல்துறை எதுக்கு தெரிவித்தாங்க. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நீதிமன்றம் போகிறாங்க. இல்லைன்னா போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இல்லைன்னா அடுத்த நாளே அடக்கம் பண்ணிவிட்டு வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களே. 10,000 20,000 போலீஸை போட்டு, அடிக்கு ஒரு போலீஸை போட்டு இவ்வளோ பில்டப் ஏன்?